ஹலோ வணக்கம். எம்கேஎஸ் அஸ்ட்ரோடி பார்த்து கொண்டு இருக்கும் ஜோதிட நண்பர்களுக்கும் ஜோதிட ஆராய்ச்சியாளர்களும் ஜோதிடம் கற்றுக்கொண்டு உள்ள அனைத்து நண்பர்களுக்கும் சேலத்திலிருந்து சுகநாடி ஜோதிட பேராசிரியர் விஜயன் அனைவருக்கும் வணக்கம். நம்ம வாரம் ஒரு முறை எம்கேஎஸ் அஸ்ட்ரோ டிவியில் நாம் பார்க்கக்கூடிய ஜாதகத்தை பார்த்துட்டு சொல்கிறோம். ஆன்லைனில் வராங்க, நேரில் வராங்க, அந்த ஜாதகத்தை பார்த்து அவங்களுக்கு சொல்லிடுவோம். சொல்லிவிட்டு இந்த ஜோதிடம் ஆராய்ச்சி பண்ணுறதுக்கு உகந்த ஜாதகமா அப்படின்னா எடுத்து தனியாக நோட்டில் நான் வச்சுக்குவேன். இந்த ஒரு நோட்டு வெள்ளை நோட்டு போட்டு எழுதி வச்சுக்குவேன். அது எதுக்காக இப்படி தனியாக எடுத்து வச்சுக்கிறீங்கன்னா, எம்கேஎஸ் அஸ்ட்ரோ டிவியில் போட்டு நான் என்ன ஜாதகம் ஆராய்ச்சி பண்ணி சொன்னனோ எங்கள் சுகநாடி தான் தெளிவாக சொல்லுதுங்க. எங்கள் நேற்று மெட்ராஸ்லேருந்து ஒரு ஜாதகம் எனக்கு அனுப்பிச்சிருந்தார். அவரும் மிகப்பெரிய ஜோதிடர், நல்லா ஆராய்ச்சி பண்ணுறார். அவர் சொன்ன ஒரு கருத்து சொல்லிட்டு மட்டும் நம்ம வரேன் பாருங்க. நான் அவர் நம்பரும் தரேன், நீங்கள் என்ன நம்பர் பேசிக்கலாம், கேட்டுக்கொள்ளலாம். நேற்று ஜாதகம் பார்த்து சொல்லும்போது சொன்னார், ஐயா மெட்ராஸில் இந்த மாதிரிலாம் தெளிவாக சொல்லிங்க அப்படின்னாரு. ஏன்னு கேட்டேன். அவனுக்கு சொல்லிக் கொடுக்கல, ஏதோ புக்கில் இருக்கிறது 2ஆம் மதிப்பதி, 3ஆம் மதிப்பதி, 4ஆம் மதிப்பதி, 5ஆம் மதிப்பதி, இப்படி புக்கில் இருக்கிறது சொல்கிறாங்க, தெளிவாக சொல்லலிங்க அப்படின்னாரு. அது உண்மைதான். நீங்கள் எல்லாத்தையும் சொல்லி நல்லா தெளிவாக தெரிஞ்ச சொல்கிறாங்க. அவங்களுக்கு சொல்லி கொடுத்து அவளுக்கு தாங்க. அதை நாம் குறை கொட்ட நான் சொல்ல விரும்பலை. அவர் சொன்னதுனால சொல்கிறேன். இந்தமாரி சுகர்நாடி மாரிலாம் நீங்கள் சொல்லிங்க, நான் சேலஞ்ச் பண்ணுறேன்னு விட்டார் அவர். நான் அவர் நம்பர் வச்சுருக்கிறேன், உங்களுக்கு தர வேணும்னா. அது உண்மைதான். சுகர்நாடியில் அதுவுமே வேலை சொல்லும். அப்போ அவர் சொல்கிறாரு, மக்கள் அப்படி தான் பார்க்குறாங்க. நிறையா ஆராய்ச்சி பண்ணுறது அந்த சுகநாடி சொல்ல எல்லாத்தையும் பிடிக்குது, நல்லா இருக்குது. அது ஒன்றும் தப்பு இல்லை, அதை ஆராய்ச்சி பண்ணுறாங்க. அப்போ இதுக்கு தான் நம்ம ஒரு ஜாதகம் பார்க்குறோம். பார்த்துட்டு இது ஆராய்ச்சிக்கு உட்பட்ட ஜாதகம் பண்ணோம்னா இப்படி நாட்டில் எழுதி வச்சுருந்து போர்டில் போட்டு உலகத்தில் உள்ள ஜோதிடம் கற்றுக்கிறவங்களுக்கு, ஜோசியம் சொல்லிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு, ஜோதிடம் ஆர்வமாக பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்க எல்லாத்தையும் தெளிவுபடுத்துறது தான் நான் ஜாதகம் போட்டு ஆய்வு பண்ணுறேன். இது ஒரு சோசியல் சர்வீஸ். இலவசமாக ஜோதிடம் சொல்லித்தரேன். காசு பணம் நான் யாரையும் கேட்குறதில்ல. இது வரைக்கும் கேட்டதெல்லாம் யாரும் கொடுத்ததுன்னு நான் கேட்க போகிறதும் இல்லை. இது ஒரு இலவசமான ஜோதிடம் தான். ஆன்லைனில் சுகநாடி சொல்லித்தரது ஒரு மிகப்பெரிய அற்புதம். சரி, நான் மேட்ருக்கு வந்துடலாங்க. நான் ஒரு ஜாதகம் பார்த்தேன், ஒரு பெண் ஜாதகம். 4/3/1985 3:30 AM விடிய காலம் பிறந்திருக்குது. இப்போ போர்டில் போட்டிருக்கிறோம், காமிச்சோம், அதை பாருங்கள். அப்படி இல்லைன்னா என்ன பேர் ஒரு நோட்டு வாங்கி எழுதிக்கிங்க. நான் சொல்ல இன்னொரு தரம் சொல்கிறேன். டேட் ஆஃப் பர்த் 4/3/1985 3:30 AM விடிய காலம் பிறந்திருக்கிறாங்க. நாமக்கல், சேலம் பிறந்த இந்த ஜாதகம் பிறந்து நாமக்கல்லில் தான். நீங்கள் நாமக்கல்னு போட்டுக்கலாம். நாமக்கல்லேருந்து எனக்கு ஜாதகம் அனுப்பிச்சாங்க. சரி, லக்னம் பார்த்தீங்கன்னா தனுசு லக்னம். 2ல் குரு, 3ல் சூரியன், 4ல் செவ்வாய் புதன் சுக்கிரன், 5ல் ராகு, 8ல் சந்திரன், 11ல் கேது, 12ல் சனி பகவான். இது ராசி கட்டம். இன்னொரு தான் பொறுமையாக சொல்கிறேன். தனுசு லக்னம், லக்னத்துக்கு 2ல் குரு, லக்னத்துக்கு 3ல் கும்பத்தில் சூரியன், லக்னத்துக்கு 4ல் மீனத்தில் செவ்வாய் புதன் சுக்கிரன், மேஷத்தில் ராகு, கடகத்தில் சந்திரன், துலானில் கேது, விருச்சகத்தில் சனி பகவான் 12ல். இது நவம்ச ராசி கட்டம். நவம்ச கட்டம் சொல்கிறேன். அது தனுசு லக்னம், லக்னத்தில் ராகு, மீனத்தில் செவ்வாய் சூரியன் சுக்கரன், மேஷத்தில் குரு, மிதுனத்தில் கேது, கடகத்தில் புதன், சிம்மத்தில் சனி, கன்னியில் சந்திரன். இது நவம்ச கட்டம். பிறந்த காலத்தில் சனி திசை பூச நட்சத்திரம் பிறந்தது. கடகராசி பூச நட்சத்திரம். சனி திசை 14 வருஷம் 2 மாதம் 12 நாள். அடுத்து புதன் ஒரு 17, கேது ஒரு 7. இப்போ சுக்கரன் திசையில் சுக்கரன் சுவை பற்றி ஓடுது. இது ஒரு பெண் ஜாதகம் நம்மகிட்ட கொடுக்குறாங்க.
பழமொழி ஒன்று இருக்குது நம்ம ஊரில், கல்யாணம் ஆகிற வரைக்கும் ஆண் ஜாதகம் பேசும், கல்யாணம் ஆனால் ஆண் ஜாதகம் பேசாது, குழந்தை தான் பேசும், குழந்தை ஜாதகம் பார்க்கலாம் அப்படிம்பாங்க. குழந்தைங்களுக்கு கல்யாணம் ஆகிட்டு பேரன் பிள்ளைங்க ஜாதகம் பார்க்கலாமா? அப்படிலாம் கிடையாதுங்க. ஒரு ஆண் பிறந்தாலும் பெண் பிறந்தாலும் மண்ணில் பிறந்து விட்டால் அவங்க ஜாதகம் பிறப்பு முதல் இறப்பு வரைக்கும் பேசிட்டு தான் சுகர்நாடி. இந்த ஜாதகம் ஒரு பெண் ஜாதகம் கொடுத்துட்டாங்க, நான் பார்த்து எல்லாத்தையும் சொல்லணும்ல. ஒரு பெண் அவன் ஆண் ஜாதகம் கொடுத்தானா பெண் ஜாதகம் கொடுத்தானா பிள்ளைங்களுக்கு கொடுத்தானா கொடுக்கலாம். நான் பார்த்து சொல்லணும்ல. நான் பார்த்து சொன்னேன், அம்மா இந்த பெண்ணுக்கு ஜாதகம் சொல்ல கேட்டுக்கமா, நானே தான் சொல்லிச்சு. அம்மா உனக்கு திருமணம் என்பது அரிது, முறையான திருமணம் பண்ண முடியாது அம்மா அப்படின்னா என்னங்கன்னு கேட்டாங்க. ஆமாங்க, பொண்ணு பார்க்க வருவாங்க 10 பேர், நீங்கள் 10 பேர் மாப்பிள்ளை வீடு பார்ப்பீங்க, எல்லாம் பேசி ஒப்பந்தம் பண்ணி கல்யாணம் மண்டபம் கோயிலில் இப்படி முறையான திருமணம் பண்ண முடியாது சாமி உனக்கு அப்படின்னா. கல்யாணம் பண்ண முடியுமா பண்ண முடியாதா கேள்வி எதாவது. இந்த அம்மா ரொம்ப விவரமாக கேட்டுச்சு. கல்யாணம் பண்ணியிருக்குமா பண்ண மாட்டோமா? இயற்கையான முறையான கல்யாணம் இல்லைம்மா, ஒரு சிம்பிளாக வயசில் உனக்கு அதிகமானவங்க இல்லைன்னா உங்கள் ஜாதி விட்டு வேறு ஜாதி இல்லைன்னா கல்யாணம் டைவர்ஸ் ஆனதா, இது ஏதோ ஒரு மாறுபட்டு சிம்பிளாக ஒரு கோயிலில் கூட்டி போய் கல்யாணம் பண்ணியிருப்பாங்கன்னு. இந்த அம்மா சொன்னி என்னை விட 20 வருஷம் அதிகமான இடத்த நான் கட்டிக்கிட்டு இருந்துச்சு. அப்படித்தாம்மா அமையும். உன்னை விட 20 வருஷம், இந்த பொண்ணுக்கு 40 வருஷம், அவங்க வீட்டுக்காரருக்கு 62 வருஷமா, 22 வருஷம் அதிகமான கணவனை கட்டிச்சு. நான் சொன்னேன், அம்மா உங்கள் வீட்டுக்காரர் பொட்டு நெல், நீயும் ஒரு பொட்டு நெல்லுண்ணே. அப்படின்னா என்னன்னாடு, ஏம்மா நெல் கம்பு சோளம் நிலக்கடலை இப்படியெல்லாம் தானியம் இருக்குது, நல்லா உழுக்காமல் இருந்து போட்டிங்கன்னா முளைச்சி பூ பூக்கும் காய் காய்க்கும். பொட்டு நெல்லை போட்டிங்கன்னா முளைக்காது, அப்படியே முளைச்சாலும் நிறையா நறுக்கியாக இருக்கும், அது பூ பூத்து காய்க்காது. இது பொட்டு நெல் கல்யாணம் பண்ணி தான் கூட உனக்கு குழந்தை குட்டி இல்லைக்கா இருக்காது. வீடு வண்டி வாகனம் ஆடும்பல் அசைம்பல் சொத்து பெத்து உன் வீட்டுக்கார சம்பாரிச்சு போடு, கழுத்து நிறைய நகை நட்டு மாடி மேலே மாடி வச்சு காரு பங்களா அதெல்லாம் எதுவுமே இருக்காது. பொட்டு நெல் நீயும் பொட்டு நெல் உன் கணவனும் பொட்டு நெல்லுன்னு. எங்கள் வீட்டுக்கார ஜாதகம் பார்க்கல, உங்கள் வீட்டுக்கார ஜாதகம் பார்க்கவே தேவையில்லை. ஒரு பொண்ணோட ஜாதகத்தில் எப்படிப்பட்ட கணவன் வருவாங்கிறத பொண்ணோட ஜாதகத்தில் சொல்லலாம், பையனோட ஜாதகத்தில் எப்படிப்பட்ட மனைவி வருவான்னு சொல்லலாம். அதெல்லாம் அறுக்க முடியாதவங்க அறுவாள் படித்த கணக்காக பேசக்கூடாது. ஒரே ஒரு ஜாதகத்தை கொடுத்துட்டுனா அவங்க வர்க்கமாக பேசலாம் ஜோசியம். அதுக்குன்னு ஒரு ஜாதகத்தை கொடுத்துட்டு உங்கள் ஊருக்கு கேட்டிங்கன்னா சொல்லுவேன். ஒரு ஜாதகத்தை கொடுத்துட்டு ஊருக்கு கேட்டிங்கன்னா 10,000 ரூபா பணம் கொடுத்தா சொல்லுவேன். ஒரு நாள் முழுக்க சொல்லுவேன், 2 நாள் முழுக்க சொல்லுவேன். அதுக்குன்னு ஒரு ஜாதகத்தை கொடுத்துட்டு ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் கொடுத்துட்டு கேட்டால் சொல்ல மாட்டேன். உட்காந்தா ஒரு ஜாதகத்தை ஒரு ஊருக்கே சொல்லலாங்க, உட்காந்தே சொல்லலாம். அந்தளவுக்கு தட்சணை கொடுக்கணும். நான் ஓப்பனாக தான் சொல்கிறேன், மறைமுகமாக சொல்ல பயிர்கிட்டலாம் சொல்லலாம். ஒரே ஜாதகம் வச்சு ஊருக்கு வச்சு இருப்புவேன். ஆனால் அதுக்கான தட்சணை கொடுக்கணும், பொறுமையாக உட்காரணும், கேட்குறது நீங்கள் பொறுமையாக கேட்கணும். அதை விடுங்க, கேட்டுக்கலாம் சொல்லிக்கலாம். இது சுகரில் சொல்லலாம் சகஜம், அதை விட்டுருங்க. சரி, இந்த பொண்ணோட ஜாதகத்தில் அவள் வீட்டுக்காரன் வரக்கூடிய கணவன் பொட்டுனெல்லாம் நல்ல நல்லான்னு பார்க்கணும்ல. ஆணாக இருந்தானே பெண்ணாக இருந்தானாங்க. இந்த பொண்ணு தனுசு லக்கணம், 7ஆம் அதிபதி யார்? புதன். அந்த புதன் போய் லக்கணத்துக்கு 4 நீசம், அது குரு நீசம். 7ஆம் அதிபதி நின்ற நட்சத்திராதிபதி நீசம், 7ஆம் அதிபதி நீசம். பொட்டு நெல் தானே போட்டால் விதை போட்டால் முளைக்குமா? முளைக்காது. சம்பாதம் பண்ணுவானா? பண்ண மாட்டான். நிலப்பழம் வாங்குவானா? வாங்க மாட்டான். வீடு கட்டுவானா? மாடி மேலே மாடி கட்டுவானா? கார் வாங்குவானா? பங்களா வாங்குவானா? ஒன்றும் செய்ய மாட்டான். 62 வருஷம் ஆகிப்போச்சு, இந்த பிள்ளைக்கு 40 வருஷம் ஆகிப்போச்சு. கட்டாயத்துக்கு கணவனு கல்யாணம் பண்ணி வச்சுக்கிறாங்க. 2 பேரும் வேலைக்கு போகிறாங்க, கூலி வேலைக்கு. அது இந்த பொண்ணு 3 நாளைக்கு போனால் 1 நாளைக்கு தான் போவான். சோறாக்கி போட்டால் சாப்பிடுவான், வீட்டில் படுத்துக்கிட்டு இருப்பான். செலவு காய்ச்சி கொடுத்தா செலவு பண்ணுவான். அவ்வளோ தான் ஆமான்னு விட்டுச்சு அந்த அம்மாளும். எங்கள் வீட்டு கட்டாயத்துக்கு தாங்க கல்யாணம். குழந்தை குட்டி பெற்றுக்கிறதுக்கு, குடும்ப அபிவிருத்திக்கு இந்த ஜாதகம் அழகாதுன்ற. சரி, இந்த ஜாதகத்தை வச்சுக்கலாமே, ஏன் குழந்தை குட்டி இல்லைன்னு. சரி, முதல்ல 7ஆம் பாவம் புட்டு நல்லா போயிடுச்சு. 22 வயசு. ஆனால் ஒன்றுக்கு உதவாத பொட்டு நல்லா கல்யாணம் பண்ணிட்டாங்க. குழந்தை விட்டு போகணும்ல.
பணக்காரன் தான் பிள்ளை பெற்றுக்கிறானா, பணக்காரன் தான் குழந்தை குட்டி எடுத்துக்கிறானா, பணக்காரன் தான் குடும்பம் நடத்துகிறானா, ஏழை போல தான் நிறைய குடும்பம் நடத்துகிறான், ஏழை போல தான் நிறைய பிள்ளை பெற்றுக்கிறான். இது வாஸ்தவம் தான். ஒரு ஜாதகத்தில் ஒரு ஆணோ ஒரு பொண்ணோ 7ஆம் அதிபதி நின்ற நட்சத்திராதிபதி கேந்திர திரியோணத்தில் ஆட்சி உச்ச நட்பு பெற்றவன் ஏழையாக இருந்தாலும் கல்யாணம் பண்ணுவான். அதே போல் 2ஆம் அதிபதி நின்ற நட்சத்திராதிபதி கேந்திர திரியோணத்தில் ஆட்சி உச்சம் பெற்றிருந்தால் அவன் குடும்பம் நடத்தும், குடும்ப அபிவிருத்தி ஆகும். 5ஆம் அதிபதி நின்ற நட்சத்திராதிபதி கேந்திர திரியோணத்தில் ஆட்சி வச்சோன்னா பிள்ளையை பெற்றுக்கிறான் நிறையா. கணவன் மனைவி ஒன்று சேர்ந்து சந்தோஷமாக 2ஆம் பாவம் கணவன் மனைவியும் சேரக்கூடிய பாவம் 2ஆம் பாவம். 2ஆம் அதிபதி நல்லா இருக்கணும். இந்த ஜாதகத்தில் 2ஆம் அதிபதி சனி, அது 12க்கு போயிடுச்சு, பலனை இழந்து போயிடுச்சு. 2ஆம் பாவத்தில் குரு நீசம். நல்லா ஜோதிட சொந்தங்களை ஜோதிட நண்பர்களை நல்லா ஆராய்ச்சி பண்ணுங்க. 12 பாவத்தில் குரு எந்த பாவத்தில் தனிச்சிருந்தாலும் அந்த பாவம் கெட்டு போயிடும். குரு தனிச்சு மட்டும் இருக்கக்கூடாது, ஏதாவது ஒரு கிரகத்தில் சேர்ந்துருக்கணும். அப்போ தான் அந்த குரு பலனை கொடுக்கும். குரு தனிச்சு இருக்குதா, அப்படியே சோம்பேறி, செய்ய மாட்டான், ஆட மாட்டான், பாட மாட்டான், அப்படியே கடப்பான் கிணத்துல கல்ல போட்ட மாரி. லக்கணத்துக்கு 2ஆம் பாவத்தில் குரு தனிச்சுனா குடும்பம் அபிவிருத்தி கிடையாது. 3 லக்குதா முயற்சி முன்னேற்றம் கீர்த்தி புகழ் பற்றி பண்ணேன். எதுக்கு 4ஆம் பாவத்தில் குரு தனிச்சிருக்குதா, வீடு வண்டி அவனுக்கு சொத்து எதுவும் அசையாது, வாங்க முடியாது. 5ஆம் பாவத்தில் குரு தனிச்சிருக்குதா, புத்திர தோஷங்க சொல்லுவாங்க. பழங்காலத்தில் பெரிய சொல்லிக்கிறாங்க, காரகோ பாவகோ நாஸ்திம்பாங்க. காரகோ பாவகோ நாஸ்தி. புத்திர காரகன் புத்திர ஸ்தானத்தில் புத்திர தோஷங்கன்னு சொல்லுவாங்க. குரு தனிச்சிருந்தால் கூட இருந்தால் 5ல் குரு 2-3 கிரகத்தோடு சேர்ந்த பிள்ளைங்க நிறைய பெற்றிருப்பாங்க. காரகோ பாவகோ நாஸ்தின்னு சொல்லி பொதுவாக எழுதிட்டு போயிட்டாங்க. ஆராய்ச்சி பண்ணுங்க. 5ல் குரு தனிச்சா குழந்தை பிறக்காது, அப்படி பிறந்தாலும் நல்லதாக இருக்காது. 5ல் குரு தனிச்சிருக்கக்கூடாது. 6ஆம் பாவத்தில் குரு தனிச்சிருக்குதா, கடங்கான நோயாளிப்பான். 7ஆம் பாவத்தில் குரு தனிச்சிருக்குதா, கல்யாணம் பண்ணுவான். என்னத்தை கண்ணையா சொன்ன பேர் வரும், ஆனால் வராது. கல்யாணம் பண்ணுவான், ஆனால் பண்ண மாட்டான். இப்படி தொடர்ச்சியாக கல்யாணம் நிறையா நிற்காது. 8ல் குரு தனிச்சிருந்தா நித்திய போனால் சொல்லவே முடியாது. திறந்தாலும் 9ஆம் பாவத்தில் குரு தனிச்சிருந்தால் 9ஆம் பாவம் பேர் புகழ் வெற்றி புகழ் கீர்த்தி எல்லாமே எதுவுமே கிடைக்காது. 9 குரு தனிச்சிருந்தான் அவன் எங்கோடி பார்த்து ஜெயிக்க முடியாது, திருக்கடை சூட்ட முடியாது, பட்ட விவசாயம் நட முடியாது, அதெல்லாம் செய்ய முடியாதுங்க. 9ல் குரு இருந்தாலும் நடத்தவே முடியாது. இப்போ சின்னதாக ஒன்று சொல்லிவிட்டு அந்த ஜோசியத்துக்கு உள்ளே வரான். தசரத மகாராஜா போய் ராமனுக்கு பட்ட விவசாயம் போகிறார். குறிச்சு தாங்க சோச்சி இந்தப்பா, குறிச்சு கொடுத்துருந்தப்பா, குறிச்சிட்டு வந்தேன் இந்தப்பா. தசரத மகாராஜனுக்கு தெரியும் பட்ட விவசாயம் நடக்காதுன்னு. அதை குறிச்சு கொடுத்தார் பேர் வகிஷ்டம், அவருக்கும் தெரியும் வடக்கு நடக்காது. இருந்தாலும் ஒரு சாங்கிய சம்பிரதாயம் இருக்கு. மகனுக்கு பட்டாபிஷேகம் செய்யாமல் செத்து போயிட்டானேன்னு சொல்லி அப்பனை சொல்லுவாங்கன்னு சொல்லி ஒரு சாஸ்திர சம்பிரதாயத்துக்காக தசரத மகாராஜா வசிஷ்டர்கிட்ட போய் மகனுக்கு ராமனுக்கு பட்டாபிஷேகம் சொல்கிறாங்க. அதுக்கு நாள் குறிச்சிதார் சொல்லி கேட்குறாரு. வசிஷ்டருக்கு தெரியும் பட்டாபிஷேகம் நடக்காதுங்கிறது, வனவாச்சனம் போகணுங்கிறத. 9ஆம் பாவம் கெட்டு போயிட்டால் யாருக்கு இருந்தாலும் தெரியுங்க, ஜோசியம் புதுசாக படிக்கணும் கூட தெரியுங்க. 9ஆம் பாவம் தான் பட்டாபிஷேகம், பதவி பிரமாணம், புகழ், அண்ணனுக்கு போடுவாங்க. 9ஆம் பாவம் தான். 9ஆம் பாவம் கெட்டு போயிட்டால் இதெல்லாம் நடக்காது. 9ல் குரு தனிச்சிருந்தால் நடக்காது. 9ல் குரு தனிச்சிருந்தால் நடக்காது. 9ஆம் பாவத்தில் நின்ற நட்சத்திரம் 6, 8, 12 போனாலும் நினைக்காது. 9ஆம் அதிபதி 6, 8, 12 இருந்தாலும் நினைக்காது. பட்டாபிஷேகம் நடக்காது. அரசராக மகனாக இருந்தாலும் ஆண்டி மகனாக இருந்தாலும் நடக்காது. 10ஆம் பாவத்தில் குரு இருந்தால் நல்ல தொழில் வளைஞ்சி செய்ய மாட்டான், சோப்பக்காய். 11ஆம் பாவத்தில் குரு இருந்தால் லாபம் மேன்மை இல்லை, சந்தோஷம் இல்லை. அதுக்கு என்னென்ன காரகங்கள் அவுட்டு. 12ஆம் பாவத்தில் தனித்து குரு இருந்தால் தூங்க மாட்டான், படுக்கை சுகம் இருக்காது, தூக்கம் இருக்காது, அயனசயன பாவம் இருக்காது, உலகத்தை சுற்றி பார்க்கக்கூடிய இன்பங்கள் சந்தோஷங்களுக்கு அது 12ஆம் பாவத்தில் சொன்ன காரகம் அத்தனையும் இல்லாத போயிடும். அப்போ இந்த ஜாதகத்தில் 2ஆம் பாவத்தில் குரு நீசம் குடும்பத்துக்கு சேர்த்துமா, குடும்ப அபிவிருத்தி பண்ணுமா பண்ண. அப்போ
லக்னத்துக்கு 7ஆம் அதிபதி ஒரு ஆண் பெண் ஜாதகமாக இருந்தால் லக்னத்துக்கு 7ஆம் அதிபதி புதன் போய் நீசம். யாருக்கல்ல குருக்கால அவரு நீசம். 2-7 போயிடுச்சா, கணவனும் புற்றுநெல்லு குடும்பம் அபிவிருத்தி போயிடுச்சா. 5ஆம் பாவத்தை பார்க்கலாம். 5ஆம் அதிபதி யாரு? செவ்வாய். 5ஆம் அதிபதி புதன். புதன் குருக்கால எங்கே போய் நடந்துறது அபிவிருத்தி பேர் வைக்கிறது. 2, 5, 7, 9 போச்சு, 3 போச்சு. அதனால தான் சொன்னேன் இதெல்லாம் பொட்டு நெல்லுன்னு. அந்த பொண்ணு 40 வருஷம் விவரமான பிள்ளை தான், நல்ல பிள்ளை தான், நல்லா கேட்டுச்சு. பொட்டு நெல்லுன்னு சொல்கிறீங்களா ஐயா, இதுக்கெல்லாம் விவரம் வேணும். இப்பெல்லாம் விவரமாக சொன்னேன் அந்த பொண்ணுக்கிட்டே. அப்போ இந்தமாரி விவரமாக எடுத்து சொல்லணும் இல்லையா, ஆராய்ச்சி பண்ணணும் இல்லையா. சரி, எம்கேஎஸ் அஸ்ட்ரோ டிவியில் இந்தமாரி வாரம் ஒரு வீடியோ போட்டால் ஏன் சார் நெகட்டிவாகவே சொல்கிறீங்க, பாசிட்டிவாக சொல்ல மாட்டீங்களே அப்படின்னு. பாசிட்டிவாக இருக்கிறவங்க எதுக்கு கூட ஜாதகம் பார்க்குறாங்க. வாழ்க்கையில் நொந்து போனவங்க, கஷ்டப்பட்டவங்க, பிரச்சனை உள்ளவங்க தான் ஜாதகம் பார்ப்பாங்க. இதை புரிஞ்சுக்கிங்க. இந்த மாதிரி கிடைக்குது, இந்த மாதிரி நெகட்டிவான ஜாதகம் கிடைக்குது, நெகட்டிவாக ஜோசியம் சொல்லித்தராங்களே அப்படின்னு புரிஞ்சுங்க, பெருமைப்படுத்துங்க. எந்த நூலில் எழுதியிருக்கிறாங்க. இப்போ நான் சொன்னேன் இந்த விதியெல்லாம் எந்த நூலில் எழுதியிருக்குது உங்களுக்கு? சுகநாடி என்னும் ஜோதிட ரகசியத்தில் தானே சொல்லித்தரோம். அம்மா கேட்டுச்சு, ஜாதகம் பார்க்குற அம்மா கேட்டுச்சு. அதே மாதிரி பலன் இந்த பொண்ணு கேட்கலான்னு இந்த பொண்ணுங்க அஷ்டம் செய்யணும். அவர் இடத்துல ஜாதகம் சொல்லிட்டு இருக்கும்போது இருக்கு. ஆமாங்க எங்களுக்கு அஷ்டமி. ஓ, நீ சோசியம் பார்க்குறியா? அஷ்டமி சரியா? சரி, உனக்கு அஷ்டமி சரி, உனக்கு பிரச்சனைகள் பிரச்சனை இருக்குது. இவரில் ஒருத்தர் அஷ்டமி சரி, இதே கடகராஜி தான், கோடி கோடி சம்பாதிக்கலாம். வீடு அடுக்குமாடி கட்டி விடுறான், வாடகை வாங்குறான், காரு வாங்குறான், பங்களா வாங்குறான், பொண்டாட்டி நகை பண்ணுறான்னு. அந்த அம்மா சொன்னிச்சு இது கர்ம பலன்னுச்சு. அப்போ தான் சொன்னேன், கர்ம பலன்னா ஜாதகம் தான். 12 பாவத்தில் 9 கூறுகள் இந்த நிலையில் உட்காந்து இருக்குதோ அதோடைய கர்ம பலன். அதுதான் 99% வேலை செய்யும். நீ அஷ்டம் சனி பேசிட்டு இருக்கிற அப்படின்னு. ஒன்று கோச்சார கிரகத்தை எடுத்து வச்சு சோசியம் சொல்லிக்க இல்லையா. கர்ம பலன் 12 பாவத்தில் 9 கோள்கள் எந்த நிலையில் இருக்குதோ, திசை புத்தி என்ன பலன் சொல்லுதோ அதை எடுத்து பேசு. ரெண்டையும் சேர்த்து பேசாதம்மா. ஒன்று பசிச்சா சாப்பாடு சாப்பிடலையா விட்டுரு. சாப்பாடும் சாப்பிட்டுக்கிட்டு வேற ஏதாச்சும் சேர்த்து சாப்பிட்டுக்கிட்டு அசிங்கப்படுத்தாதம்மா. போன வச்சுட்டேன் அப்படி அந்த அம்மா. அந்த அம்மானு இந்த யூடியூப்பை பார்க்கும். உலகத்தில் உள்ள ஜோதிட நண்பர்கள் அனைவருக்கும் சொல்கிறேன், ஒரு நிமிஷத்தில் ஜோசியம் கற்றுக்கலாம், ஒரு நிமிஷத்தில் ஜோசியம் சொல்லணும்னு சொல்ல மாதிரி இந்த பொருளையெல்லாம் விடக்கூடாது. 12 ராசிக்கும் குரு பலன், குரு பயிற்சி பலன், ராகு பயிற்சி பலன், சனி பயிற்சி பலன். இந்த வருஷம் 3 பேர் பயிற்சி ஆகிறாங்க. குரு பயிற்சி, சனி பயிற்சி, ராகு பயிற்சி. இது எல்லாமே ஜாதகத்துக்கு ஒத்து வருமா? ஒத்து வராது. அப்போ சிம்ம ராசிக்காரங்களுக்கு அஷ்டமி சனி 2.5 வயதுக்கு அவன் அசைய முடியாதா? சிம்மராசிக்காரன் நல்லா இருக்கிறவனுக்கு நல்லா இருப்பான். மெட்ராஸில் ஒரு எம்எல்ஏ பேர் கூட சொல்லிவிடுவேன், சிம்மராசி தான். அவர் சிம்மராசி அஷ்டமி சனி வரப்போகுது தான். அவருக்கு பதவி பிரமாணம் செஞ்சு விட்டால் பதவியில் தான் இருக்கிறார். பதவி மாறவே மாறாது. எந்த கட்சி என்ன பேருன்னு கூட சொல்லுவேன், சிம்மராசிக்காரன் தான். அவரெல்லாம் அருமையாக இருப்பார். அஷ்டமி சனியில் ஒன்றும் பண்ணார். கர்ம பலன் 12 லக்கணம் 9 கோள்கள் அமைந்தது அவர் தான். அவர் பிறப்பு முதல் இறப்பு வரைக்கும் அவருடைய ஜாதகம்தான் 99% இயக்கம். கோச்சாரம்லாம் இயக்காது. கோச்சாரம் ஊறுகாய் மாரி தயிர் வாங்கி ஊறுகாய் தொட்டுக்கலாம். சாப்பாடு, கூட்டு, பொரியல், அப்பளம், வடை, பாயாசம், ரசம் எல்லாம் இருக்குது. அதுதான் கர்மப்பலன். ஜாதக பலன் தான் வேலை செய்யும். கோச்சாரம் பலன் வேலை செய்யாதுங்க. அது என்னுடைய தீர்க்கமான ஆய்வு. அதுதான் உண்மை. ஒரு ஜாதகத்தை நீங்கள் ஆய்வு பண்ணுங்க. ஒரு ஜாதகத்தில் எந்த பாவம் எடுக்கிறீங்களோ அந்த பாவத்தை ஆய்வு பண்ணுங்க. ஒரு பார்த்த உடனே சொல்லலாம், சார் இந்த ஜாதகத்தை பார்த்தா 7ஆம் அதிபதி போட்டு நல்லா போச்சு, 2ஆம் அதிபதி போட்டு நல்லா போச்சு, 5ஆம் அதிபதி போட்டு நல்லா போச்சு. ஒரு முறையான திருமணம் இருக்காது. வயதானவனாக இருக்கணும், அல்லது வேறு ஜாதி மதத்தில் ஒரு கட்டாய கல்யாணம் பண்ணிக்குப்பேன்.
குழந்தை குட்டி இல்லை, சம்பாதனம் இல்லை, வீடு இல்லை, வண்டி இல்லை, சொத்து பத்து இல்லை, அன்றாடம் உழைச்சி சாப்பிட்டுட்டு இருக்கிறோமா ஆமான்னு விட்டுருச்சு. இதுதான் கர்ம பலன். இதுக்கு எதாவது பரிகாரம் என்ன கேட்டுச்சு. ஐயா கடவுளை நான் பரிகாரம் சொன்னதே இல்லை சாமி, பரிகாரம் ஏமாவனா சொல்லி உன்னை ஏமாத்துறானே 5000 10,000 கொடுத்து பரிகாரம் பண்ணு, அவன் தான் திருட்டு போவான். பரிகாரம் உன்னை ஏமாற்றி 10 ரூபா 5000 10,000 கேட்டு வாங்குவான். உனக்கு பரிகாரம் ஆகி உன் கிரகம் மாறாது, அவனுக்கு 10,000 சம்பாதிச்சிட்டு போவான். மக்களை ஏமாற்றி அவன் சம்பாதிப்பான். அவன் சம்பாதிக்கிறதுக்கு நீ வலிப்போம். ஆனால் நான் அப்படி ஏமாற்றி உன்னை சம்பாதிக்கலை. எனக்கு நான் ஜோசியம் பார்க்கறதுக்கு எனக்கு தட்சணை கேட்குறேன் இவ்வளோன்னு, அதை கொடுத்தே எனக்கு போதும் கோடி புண்ணு. ஏன்னா பரிகாரம் பண்ணுறதுன்னு இந்தமாரி ஆயிரக்கணக்கான ஜாதகம் இருக்குது. பரிகாரம் பண்ணி நல்லா பண்ணி பார்க்கலாம். எந்த கோயிலாக கூட்டிப்போம், என்ன பரிகாரம் பண்ணு, என்ன ஹோமம் பண்ணு, திலக ஹோமம் பண்ணு, ஆயுஷ் ஹோமம் பண்ணு, 9 நவகிர ஹோமம் கூட பண்ணு. எந்த ஹோமம் பண்ணாலும் இந்த பொட்டு நெல் பூக்காது காய்க்காது. இப்படிப்பட்ட பாவப்பட்ட மக்களை அப்பாவி மக்களை ஏமாற்றி பரிகாரம் பண்ணி 10,000 சம்பாதிச்சு பிழைக்கிற நீ பிழைச்சிக்க நான் கேட்கல. நான் பரிகாரம் பண்ணுறதில்ல, பரிகாரம் மாரி சொல்கிறதில்ல, அது கேட்காதுங்கிறது எனக்கு தீர்க்கமான முடிவு. அதனால் நான் பரிகாரம் பக்கம் போகிறதில்ல. இதுதான் உண்மை. ஒரு கர்மா என்ன பலன் அதுதான் வேலை செய்யணும், அதுதான் சொல்லணும். ஒரு ஜாதகத்தில் குரு மட்டும் தனிச்சிருக்கக்கூடாது, அதுவும் பார்த்துங்க. குரு என்பது ஜீவன், ஜீவி என்பது சுக்கரன். குருவுக்கு 6 8 எந்த கிரகம் இருக்கக்கூடாது, சுக்கரனுக்கு 6 8 எந்த கிரகம் இருக்கக்கூடாது. கர்மகாரகன் தொழில் ஸ்தானாதிபதி, தொழில் காரகன் சனி பகவான். சனிக்கு 6 8 ஏதாவது ஒரு கிரகம் இருந்தால் தொழில் அமையாது. சுக்கரனுக்கு 6 8 பாபகரங்கள் இருந்தால் திருமண வாழ்க்கை ஒத்து வராது. குருவுக்கு 6 8 பாபகரங்கள் இருந்தால் ஜீவனை நல்லா பண்ண முடியாது, ஜீவன் நல்லா இருக்க முடியாது. எப்படிங்க? இதுதான் கர்ம பலன். ஒரு ஜாதகத்தை பார்த்தா ஜாதகம் பார்த்தா அவங்க கர்ம பலனை சொல்லலாம். கிரகத்தெல்லாம் ஆட்டி வைக்க முடியாது, மாற்றி வைக்க முடியாது, ஆட்டி பண்ண முடியாது. அதெல்லாம் சொல்லி ஏமாற்றி நீங்கள் என்ன பிழைச்சிட்டு போக நான் பரிகாரம் சொல்கிறதில்ல. ஒருத்தர் வாங்கினான்னு என்ன வாங்கிட்டு வந்தாலும் அதை வரும், அதை மாற்ற முடியாது, மாற்றவும் முடியாது. இதுதான் கர்ம பலன். ஜாதகத்தை வாங்கி ஆய்வு பண்ணி அவங்களுடைய கர்ம பலன் என்னவா இப்படி இருக்குது, என்ன தொடர்பு, என்னென்ன கிரகங்கள் எப்படி செயல்படுங்கிறத பார்த்து தீர்க்கமாக சொல்ல சுகநாடி என்னும் ஜோதிட ரகசியம். இதேமாரி சுகநாடி என்னும் ஜோதிட ரகசியம் 2 புக்கு எழுதியிருக்கிறேன். இதேமாரி 2000 விதி எழுதியிருக்கிறேன். அந்த விதிகளை புக்கையும் வாங்கி படிங்க. சுகநாடியில் ஜோசியம் நல்லா சொல்லலாம், தெளிவாக சொல்லலாம், மாற்றி அமைக்க முடியாது, இருக்கிறத சொல்லலாம். இதுதான் ஜோசியம். இப்படி இதுதான் ஜோசியம். இதுமாரி பார்த்துக்கலாம். சுகநாடிங்கிறது அற்புதமாக இருக்கும். சுகநாடி என்ன ஜோதிட ரகசியம் புக்கு வாங்கி படிங்க, ஜோதிடத்தில் கற்றுக்குங்க, சுகநாடியில் கற்றுக்குங்க. MKS அஸ்ட்ரோ டிவி பாருங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் பட்டன் கொடுங்க, எல்லாத்துக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு வாரம் அற்புதமான ஜாதக விதியோடு கொண்டாந்து உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கிறோம். நன்றி, வணக்கம். நன்றி, மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.